2023 2024 ஆண்டு இடம்பெற்ற டெஸ்ட் 6 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெரி ஈஸி. வாசிப்போம். இமேஜின் கற்பனை பண்ணி கொள்ளுங்க தட் யூ ஆர் த ஒஃபீஸர் இன் சார்ஜ். நீங்கள் தானே ஒஃபீஸர் இன் சார்ஜா ஆஃப் மேக்கிங் ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட். ரயில்வேயில் அனௌன்ஸ் பண்ணப்படும் இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு போகுதுனால சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ணுற ஒஃபீஸர் வந்து நீங்கள் தான் சொல்லி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க at the கொழும்பு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன். அப்போ கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒஃபீஸர் இன்சார்ஜ் வந்து நீங்கள் தான் சொல்லி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டடி த சிச்சுவேஷன். கீழே ஒரு சிச்சுவேஷன் தந்துடுங்க, அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். சந்தர்ப்பம் given and write the railway announcement. அப்போ கீழே ஒரு சிச்சுவேஷன் தந்திருக்கு, ஒரு நிலைமை தந்திருக்கு. அந்த நிலைமையை நீங்கள் வாசிச்சுட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணுங்கள், எழுதுங்க. யூ வுட் மேக் டு இன்ஃபார்ம் த பேசஞ்சர். அப்போ கீழே ஒரு சிச்சுவேஷன் தந்திருக்கு, ஒரு நிலைமை தந்திருக்கு. அதை நீங்கள் வாசிச்சுட்டு என்ன செய்யுங்கன்னா, அந்த ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் இருந்து பேசஞ்சர், ட்ரெயினில் பயணிக்கிறவங்கள பேசஞ்சர்னு சொல்கிறேன், ஏர்ப்ளேனில் பறக்கிறவங்கள பேசஞ்சர்னு சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னா, நீங்கள் அறிவுறுத்தல் வழங்க போகிறீங்க. அபவுட் பற்றி, என்னத்தை பற்றி? த டிலே தாமதத்தை பற்றி. ஆஃப் த உடரட்ட மெனிக்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அப்போ ஒரு ட்ரெயினுக்கு அந்த பேர் இருக்குது, உடரட்ட மெனிக்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து தாமதிக்குதான். அந்த தாமதிக்கிறத பார்த்து நீங்கள் பேசஞ்சருக்கு சொல்லுங்கள் டூ பதுல்ல. அப்போ கொழும்பு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற உடரட்ட மெனிக்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்கிற அந்த ட்ரெயின் வந்து பதுல்லைக்கு போகிறது, அது வந்து தாமதிக்கப்படுதான். இதை பற்றி நீங்கள் பேசஞ்சருக்கு அறிவுறுத்தல் வழங்க போகிறீங்க. யூஸ் அபவுட் 40 to 50 வேர்ட்ஸ், 40லேருந்து 50 வேர்ட்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எழுத போகிறீங்க. இன்க்ளூட் த ஃபாலோவிங், பின்வரும் என்னவற்றை என்ன செய்யுங்க, நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த ட்ரெயின், ட்ரெயினோட பேர் வந்து என்ன, உடரட்ட மெனிக்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். டைம் ஆஃப் த டிபார்ச்சர், அது வளமையாக கிளம்ப வேண்டிய டைம் வந்து 9:30 AM. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3, அப்போ அந்த ட்ரெயின் நிற்கிற இடம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. அந்த ட்ரெயின் நின்று கிளம்புற இடம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஒன்று கவனிக்கணும், என்ன, கொழும்பு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிது, பதுலைக்கு போகிறது. அப்போ ரெடியாக இருக்கிறது. வந்து சேர்றதுக்கு டைம் சொன்னாங்கன்னு சொல்ல வரல, போகிறதுக்கு தான் டைம் சொன்னாங்க. ஸ்கெட்யூல் டு அரைவல் பதுல்ல ரயில்வே ஸ்டேஷன் at 3:30 PM. பதுல்ல ரயில்வே ஸ்டேஷனை அடையிறதுக்கு ஸ்கெட்யூல் அரைவல்னா வந்து சேர்றது. ஆனால் கொழும்பு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றது இல்லை, பதுல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3:30 போய் வந்து சேர்றது. பதுல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3:30 போய் சேர்றது, அல்லது பதுல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றது 3:30. டியூரேஷன் ஆஃப் டிலே 1 hour, 1 மணித்தியாலம் தாமதம். நியூ டிபார்ச்சர் டைம் 30 AM. அப்போ 9:30 போகிறது, 10:30 போகுது, என்ன செஞ்சிருக்கீங்க, 1 மணித்தியாலம் டிலேயாக இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எழுத போகிறீங்க. வெரி ஈஸி. நோட்டீஸ் எழுதுறது, நம்ம நோட்டீஸுக்கு ரெடி ஆகிட்டு போனோம், நோட் எழுத ரெடி ஆகிட்டு போனோம், இதன் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கீங்க புதுசுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. வேறு எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நோட்டீஸ் இந்த போகிற இடத்த நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லி ஹெடிங்கை போட போகிறோம். அனௌன்ஸ்மெண்ட் ஹெடிங்கை போட்டு வளமையாக எழுதுகிற மாதிரி எழுதிங்கன்னா சரி. இங்கே நம்ம நோட்டீஸ் இந்த போகிற இடத்த அனௌன்ஸ்மெண்ட் எழுதியிருக்கோம். எடிஷனலாக ஒரே ஒரு விஷயம் நம்ம எட் பண்ணுறோம், என்ன, அட்டென்ஷன் ப்ளீஸ். இது எங்கேயுமே நம்ம எட் பண்ணுவோம். அப்போ நம்ம செல்லும்போது அட்டென்ஷன் ப்ளீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம ஒளிபெருக்கியால் செல்றதானே, ஸ்பீக்கரில் செல்றதானே. அப்போ அட்டென்ஷன் நம்ம சின்னத்தை நமக்கு என்ன எடுக்க வைப்பாங்க. அப்போ அதனால் நம்ம எட் பண்ணுறது வந்து அட்டென்ஷன் ப்ளீஸ் மட்டும்தான். மேலுக்கு நம்ம நோட்டீஸ் வர இடத்து அனௌன்ஸ்மெண்ட்டு போட்டுட்டோம். அழைக்கணும், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் நம்ம கூப்பிடணும். நம்ம எடுத்த உடனே வீண்டு செல்வது வந்து அந்தளவுக்கு நல்ல மாதிரி இருக்க மாட்டேங்க. அப்போ அனௌன்ஸ்மெண்ட்டில் வித்தியாசங்கள் வந்து என்ன, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஓ த பெசஞ்சர்ஸ் ஆஃப் உதரட்ட மெனிக்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அப்படி யாருக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோமோ அவளை கூப்பிடணும். அப்போ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். வி ரெக்ரெட்னா மனம் வருந்துகிறோம். டூ இக்கு என்னத்துக்கு, இன்ஃபார்ம் யூ நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்பதற்கு மனம் வருந்துகிறோம். தட் என்ன என்றால், த உடரட்ட மெனிக்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டு பதுலைக்கு போகிற உடரட்ட மெனிக்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்கெட்யூல் டு டிபார்ட் 9:30 AM. 9:30 கிளம்புறதுக்கு ஸ்கெட்யூல் பண்ணின உடரட்ட மெனிக்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. இதுக்கு நம்ம தமிழ் அர்த்தத்தை எடுக்க போகிறோம்னா ரிவர்ஸில் வாய்ச்சா சரி. அப்போ ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3யில் இருந்து 9:30 பதுல்லைக்கு போகிறதுக்கு ஸ்கெட்யூல் பண்ணின அந்த உடரட்ட மெனிக்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இஸ். நீங்கள் தான் என்ன செஞ்சிருக்கீங்க, அந்த வசனத்துக்குரிய வேர்பே வந்திருக்கே.
அப்போ இங்கே தட்டுங்கிறது வந்து ரிலேட்டிவ் க்ளோஸ். அப்போ ரிலேட்டிவ் க்ளோஸ்ன்னா அங்கெல்லாம் சென்டென்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ த உடரட்ட மெனிக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டு பதுல்ல ஸ்கெட்யூல் டு டிபார்ட் அட் 9:30 AM ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ங்கிறது வந்து சப்ஜெக்ட். சரியா? சப்ஜெக்ட் இஸ் இங்கே தான் இப்போ இங்கே தான் என்ன செஞ்சிருக்கேன், வேர்பு போட்டிருக்கேன். டிலேடு தாமதிக்கப்படுகிறது பை 1 hour. ஒரு மணித்தியாலம் என்ன செய்யுது, ஒரு மணித்தியாலத்தால் தாமதிக்கப்படுகிறது. த நியூ டிபார்ச்சர் டைம் இஸ் நவ் 10:30 AM. இப்போ புதுசாக வெளிக்கூற டைம் வந்து இப்போ புதுசாக வெளிக்கூற டைம் வந்து 10:30. வி அப்போலஜைஸ், நாங்கள் மனம் வருந்துகிறோம். ஃபார் எனி இன்கன்வீனியன்ஸ் கோர்ஸ், உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தினதுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம், தேங்க்யூன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை நான் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணலை. இங்கே 3:30 போய் சேர்றது நம்ம இன்க்ளூட் பண்ணலை, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. பிறகு நம்ம என்ன செய்கிறோம், எப்போங்கிறத நம்ம டேட் போடுறோம். ஆனால் டேட் போடுறது கிடையாது, நம்ம அனௌன்ஸ் பண்ணல டேட் போடுறது இல்லை தானே. ஆனால் நம்ம எழுதுறதால நம்ம டேட் போடுவோம். மாதிரி இங்கே ஆஃபீஸர் இன்சார்ஜ் யார் செல்கிறோம், ஆஃபீஸர் இன்சார்ஜ் கொழும்பு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி நம்ம அடுத்து நம்ம எங்களை ரைட் சைடில் எழுதுறோம், இங்கே டேட்டு நம்ம லெஃப்ட் சைடில் எழுதுறோம். இவ்வளோ தான். ஆனால் பேசும்போது நம்ம இதெல்லாம் செல்வது கிடையாது.